மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் மத்திய அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் வாய்ப்பளிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசின் புதிய அமைச்சரவையில் அமரப்போவது யார் என்ற கேள்வியே இப்போது பரபரப்பாக சுற்றி வருகிறது. கூட்டாட்சி முறை என முடிவானது முதல் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளும் வலுக்க தொடங்கியுள்ள நிலையில் தகுதியானவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் அமைச்சரவையில் இடமளிக்க பிரதமர் மோடி திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கக்கூடாது என்று இணையத்தில் விவாதம் எழுந்த நிலையில் அவருக்கு பதிலாக பெண் ஒருவர் புதிதாக அமைச்சரவைக்கு வரலாம் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த வகையில் இம்முறை பல்வேறு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படும் சூழலில் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என பாஜக வட்டாரம் தெரிவிக்கின்றன. அந்த லிஸ்டில் அமித்ஷா, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், ஜெய்சங்கர், மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டவர்களின் பெயர்களும் உள்ளதாக தெரிகிறது. அத்துடன் தற்போது பாஜக தலைவராக உள்ள ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் அவருக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. மேலும் தெலங்கானாவில் கிஷன் ரெட்டி மற்றும் முன்னாள் தெலங்கானா பாஜக தலைவர் மண்டி சஞ்சய் குமாருக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கர்நாடகாவில் முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிண்டே சிவசேனா கட்சி சார்பில் பிரதாப் ஜாதவ் பெயரும் பரிந்துரைக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்க, மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் சிண்டேவிற்கு அமைச்சரவையில் சீட் ஒதுக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதாம். புதுமுகங்கள் லிஸ்டில் ஒற்றை ஆளாக கேரளாவில் கால் பதித்த சுரேஷ் கோபியின் பெயரும் நிச்சயம் இடம்பெறும் என்றே பேச்சுக்கள் எழுந்திருக்கிறது. மேலும் டெல்லியில் வெற்றி பெற்றுள்ள மனோஜ் திவாரி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மகள் பன்சூரி ஸ்வராஜ் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சிக்கு 4 கேபினெட் மற்றும் 2 இணையமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அதில் ராம்மோகன் நாயுடுவுக்கு பதவி வழங்க பரிந்துரைக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு 2 கேபினெட், 2 மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தீவிர ஆலோசனைக்கு பின் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யூகங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 நாட்களில் அத்தனைக்கும் விடை கிடைத்துவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.